அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு ஒரு பிஸ்கெட் பண்ணலாங்க மைதாவுல. நீங்க ஹெல்தியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கோதுமை மாவுல கூட பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நான் மைதாவுல தான் பண்ண போறேன். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 1/2 கப்பு நெய் எடுத்திருக்கேங்க. அதை இந்த பவுல்ல ஊத்திக்கலாம். இப்போ 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மிக்சியில போட்டுக்கலாங்க. இது ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் விதை மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம இந்த நெய் பிஸ்கெட்ல இந்த ஏலக்காவோட வாசனை நல்லா வரணும்னா நிறைய ஏலக்காய் போடுங்க. ஒரு 5, 6 ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்ல மணமா இருக்கும். இப்போ இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பவுடர் பண்ண சுகரை இந்த நெய்யில கொட்டிக்கலாங்க. இதை இந்த மாதிரி விஸ்கர் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த நெய்யும் சுகரும் நல்லா கலக்கணும். ஒரே டைரக்ஷன்ல நல்லா கலந்துக்கோங்க. ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்ரு இருந்தால் பீட்டரில் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ விஸ்கரில் தான் பீட் பண்ணுறேன். பாருங்க, நெய்யோட மஞ்சள் கலர் போய் ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்திருக்கு பாருங்க. அது வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பீட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு பிஸ்கட் டெக்ஸ்டர் நல்லா வரும். இப்போ பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ மாவை ஜலிச்சுக்கலாம். இப்போ 1 கப் மைதா எடுத்துருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு இந்த பிஸ்கெட்ல நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அதை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பேக்கிங் பவுடர் போடலைன்னா கூட பிஸ்கெட் நல்லா வரும். பேக்கிங் பவுடர் போட்டால் கொஞ்சம் டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். அதுக்காக பேக்கிங் பவுடர் போடுறது. அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட். இதை நம்ம ஜலிச்சுக்கலாங்க. ஜலிச்சு செய்யும்போது இந்த கட்டிகள் இல்லாமல் நமக்கு பசையறதுக்கு நல்லா இருக்கும். அதனால எப்பவுமே ஜல்லிங்க. ஒரு சன்னி வச்சு இந்த மாதிரி ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஜலிச்சிட்டேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை போடுறேங்க. ரவை போட்டால் அந்த கிரன்ச்சி டேஸ்ட் வரும். போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பூரிக்கு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியெல்லாம் ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. லைட்டாக பிசைஞ்சிட்டேங்க. அவ்வளோதாங்க. எனக்கு பிசையும் போது கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஒவ்வொரு மைதா ஒவ்வொரு கோதுமை மாவு நமக்கு அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் போட்டிருக்கேன் இதில். இந்த மாதிரி பிசைஞ்சு இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அவன் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது அவன் ஹீட் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணி 180 டிகிரிஸ் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 2 ராட்ஸும் ஆனில் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு நான் ஆன் பண்ணியிருக்கேன். 180 டிகிரிஸில் வச்சுருக்கேன். இது ப்ரீ ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே பிஸ்கெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேங்க. நம்ம இதில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவினா போதும். நெய் தடவியாச்சு. இப்போ பசஞ்சு வச்ச மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து இப்படி கையில வச்சு அப்படி உருட்டி
லைட்டா ஒரு பிரஸ். நல்லா இது பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் கொடுங்க. அது எதுக்குன்னா அதுல நம்ம நட்ஸ் வைக்கிறதுக்காக. இல்லைன்னா வெறுமனே கூட அப்படியே கூட பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு பாதமும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை அதுல வைக்கிறதுக்காக. இப்படியே நம்ம எல்லா பிஸ்கெட்டும் பண்ணிடலாங்க. இப்போ பண்ணியாச்சுங்க பிஸ்கெட்டு. இப்போ இதுல ஒரு பாதாம் பீஸ், இது ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட பாதாம் பிஸ்தா இல்லைன்னா நீங்க முந்திரி கூட வச்சுக்கலாம். இதுல இப்படி ஒட்டி வைங்க. இதுல அவனும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வச்சுட்டு அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம அவன்ல வச்சு பேக் பண்ணிக்கலாம். வச்சிடலாங்க. மிடில் வைங்க. வச்சுட்டு 10 minutes. இப்போ அவன் இல்லைன்னா ஸ்டவ்வில் கூட வைக்கலாங்க. அதுக்கு ஒரு அடிகனமான கடாய் வச்சு அது உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். அது ஹீட் ஆகட்டும், கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதில் இருக்கிறது ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. ஆறின அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆகலைங்க. இன்னொரு 10 நிமிஷம் வச்சேன். இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். அது ஆஃப் ஆன உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ்ல வச்சோம் இல்லைங்க, அது அழகாக வெந்துருச்சுங்க. இதை பாருங்க, பிஸ்கெட் எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது நம்ம வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கடையில் பிஸ்கெட்டே வாங்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற நெய் அதை வச்சு நம்ம அழகாக செய்யலாம். கடையில் என்ன பேக்கரியில் என்ன போடுறானோ நமக்கு தெரியாது. நம்ம வீட்டிலவே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இனிமேல் கடையிலவே வாங்க மாட்டீங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இது கூட வந்துடுச்சுங்க அழகா. பாருங்க, சுடுது பயங்கரமா. இதை பாருங்க, டேஸ்டியான மைதா பிஸ்கெட் ரெடிங்க. நெய் பிஸ்கெட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கையாலேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிஸ்கெட் உடச்சி காட்டுறேன். எவ்வளோ டேஸ்ட், எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் ஆற ஆற உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். நல்லா உடைச்சா இது இப்போ சூடாக இருக்கிறதால இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஆறிடுச்சுன்னா இப்படி உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.